இந்த சண்டே எங்கள் வீட்டு குட்டீஸை நாங்கள் என்டர்டெயின் பண்ணதுக்காக கூட்டிகிட்டு போன இடம் முட்டல் ஃபால்ஸுங்க. இது எங்கள் வீட்டிலேருந்து வெறும் 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. போகிற வழியில் நிறையா ட்ரீஸ், அனிமல்ஸ் அண்ட் கிளைமேட் இது எல்லாத்தையும் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக பேசிக்கிட்டே போகிறோங்க. போகிற வழியில் இருக்க நிறைய கடைகளில் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டோம். அங்கே போய் என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு வழியாக என்ட்ரி வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னாங்க. ஆளுக்கு ஒரு டிக்கெட், 5 டிக்கெட் ப்ளஸ் வண்டிக்கு 2 டிக்கெட், மொத்தம் 7 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே வரைக்கும் வண்டி போகுமா சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு உள்ளேயே போனோம். ஃபால்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே போய் நிறுத்திட்டு உள்ளே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வெறும் 200 மீட்டரில் போயிடலாம். இதோ அவ்வளோதாங்க வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஊர் முட்டல் ஃபால்ஸுங்க. மினி குற்றாலன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும். செம்ம கிளைமேட்டு அண்ட் செம்ம சில்னஸ். இதை குளிக்கிறதுக்காகவே எங்கெங்கே இருந்தெல்லாம் வராங்கங்க. ஏதோ பாண்டிச்சேரி, திருச்சி இங்கேருந்தெல்லாம் நிறைய பீப்புள்ஸ் வந்து குளிச்சுட்டு போகிறதா கேள்விப்படுறோம். அண்ட் இப்போ நாங்கள் வந்த இடத்துலையுமே நிறைய பீப்புள்ஸ் அங்கேருந்து தான் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. எங்கள் பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. வீட்டில் கொஞ்சம் தண்ணியிலே அவ்வளோ ஆட்டம் ஆடுவாங்க. இவ்வளோ தண்ணியை பார்த்தா சும்மா விடுவாங்களா? என்ன ஒன்று பண்ணுறது, கிளைமேட்டு தான் பயங்கரமாக இருந்துருச்சு. எல்லாம் கொஞ்ச நேரத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் விடலையே. எங்கள் பாப்பா அருவியில் குளிக்க வாமான்னா வெளியே நின்று போஸ் கொடுத்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்து அவளை உள்ள அருவிக்குள்ளே கொண்டு தான் நல்லா மூச்சு திணறி பயங்கரமாக அழுதுட்டா. அப்புறம் அவள் எங்கள் பக்கமே வரலை. ஒரு ஃபேமிலியோடு நம்ம ஒரு என்டர்டெயின் பண்ணோன்னா, ஒரு ஃபுல் டேவை என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த முட்டல் ஃபால்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா காலையில் இங்கே வந்து குளிச்சுட்டு கீழே அதுக்கு மேலே பார்க் ஒன்று இருக்குங்க. அங்கே போனால் இன்னும் சூப்பராக இருக்குமா. எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம், ஆனால் எதுவுமே செட் ஆகலை. ஏதோ அரைகுறையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னு வைங்களேன். நல்லா தண்ணியில் ஆட்டம் போடவும் செம்மையாக பசி எடுத்துச்சுங்க எல்லாருக்கும். உடனே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கீழே பார்க்குக்கு வந்துட்டோம். சுட சுட பிரியாணி, ஃபிஷ்ஷு, எக்கு செம்மையாக சாப்பிட்டுட்டோங்க. அங்கே இருக்க பார்க்கெலாம் என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தா திடீர்னு சாப்பிடவே விசில் அடிச்சிட்டாங்க. என்னடான்னு கேட்டால் 5 மணிக்கெலாம் பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். சரின்ட்டு எல்லாம் அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. 2 பேராக போயிட்டு அங்கே இருக்கிறது தூரி, அப்புறம் அங்கே இருக்க காரு அண்ட் அங்கே இருக்க ட்ரீஸ் அண்ட் யானை பக்கத்துலலாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே ஆனால் போட் ஹவுஸ்லாம் இருந்துச்சாங்க. ஆனால் அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். எல்லாம் கொஞ்சம் ஆடிட்டு கிளம்பி வந்துட்டோம்.